DB, what? What's that? Vijay, Talabadi Vijay, South India. What? Talabadi Vijay. What the fuck is they saying? Talabadi Minister. DK. Bro, fuck. Shit, I don't know what the fuck going on today. What y'all say? Talabadi Vijay. Vijay. Vijay, South Indian actor. Chief Minister of India. Virat Kohli? Or Tunic? Bro. You okay? The last time I was in Thailand, Bro, you wanna come a bike ride? What? Bike ride. It's gonna be so fun. With y'all? I'm good, brother. No, thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த தாய்லாந்துல போய் டீ வித்தாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோ தான் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் யார்கிட்ட வித்தாங்கன்னாக்க, கார்ல போறவங்க கிட்ட கார் ஷட்டரை இறக்கி டீ விற்கிறேன்ட்டு கத்திட்டு போறாங்க. யாரா இருப்பாங்கன்னு நிறைக்கும் நீங்க வந்து யூகிச்சிருப்பீங்க. அது யாருன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அதாவது அந்த வீடியோ இப்போ வந்து இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு யூடியூபர் ஒருத்தர் கார்ல போயிட்டு இருக்காரு. அப்ப கார்ல போயிட்டு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு அவர் ஒரு லைவ் போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட போயிட்டு டிவிக்கேன்னு அவர் வந்து வாட்ங்கிறாரு. என்னன்னு புரியல அவருக்கு. உடனே அந்த பசங்க வந்து விஜய்ன்றாங்க. வாட் விஜய் அப்படின்றாரு. தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் வந்து ஃபண்டசி அப்படி பாக்குறதுக்கு காமெடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பயும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த பசங்க யார சொல்றாங்கன்னு புரியல. எதுக்காக சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு புரியல. தளபதி விஜய் அப்படின்னு சொல்றாங்க. உடனே தலைவிதி விஜய் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்துட்டு இந்த சீமான் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. டிவிக்கே அப்படின்றது டிவிக்கிறன்றதும் தளபதிங்கிறது தலைவிதிங்கிற மாதிரி அவரும் அதே மாதிரி சொல்றாரு. என்னது தலைவிதியா அப்படிங்கிறாரு இங்கிலீஷ்ல. அப்பயும் அவருக்கு புரியவே இல்லை. புரியல. உடனே வந்துட்டு அவர் கூகுள் சர்ச் பண்ணி பாக்குறாரு. சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த பசங்க சொல்றானுங்க இந்தியன் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தா இப்போ வந்துட்டு இந்தியன் பிரதமர்னு சொன்னாக்க கூட பிரதமர் மோடின்னு பேர் காட்டிடும். பிரதமர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி இருந்தாக்க கூட பிரதமர் சொல்றாங்க, மோடிய சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியானா அவருக்கு யாருமே புரியல. கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு எதுவும் பேர் வரல. உடனே அவர் கெட்ட வார்த்தையில பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த பசங்க வந்துட்டு பைக் ரைடர் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவரு இங்கிலீஷ்ல பேசிட்டு அந்த இது காணொலி அப்படியே முடியுது. இங்க இருந்து தாய்லாந்து போய் அவர்கிட்ட என்ன அவசியம் டிவிக்கேன்னு கத்தணும்? அது கார்ல போயிட்டு இருக்கிறவரை கூப்பிட்டு டிவிக்கேன்னு கத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு யோசிக்கணும். ஒருவேளை இவங்களுக்கு வந்துட்டு இந்த டிவிக்கேவோட அந்த பிராண்ட அந்த நேம பரப்பிக்கிட்டே இருக்கணும், உலகம் முழுசும் இந்த பெயரை கொண்டுட்டு போகணுன்ற எண்ணத்தோட சொன்னாங்களே. என்னவோ சொன்னாங்க, அந்த எண்ணத்துல கூட பேசி இருந்திருக்கலாம். ஆனா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்களா, அது என்ன நோக்கத்துல? இப்ப சீஃப் மினிஸ்டரா இருக்கிறவங்க பேரை கூகுள்ல போட்டு பார்த்தா தான் தெரியும். அது அவங்க பேர் வரும். ஒரு கட்சியோட தலைவர், அது அங்கீகரிக்கப்படாத கட்சியோட தலைவர், ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்ட்டாங்க. கட்சி பேரு அறிவிச்ச உடனே எங்க தளபதி முதல்வராகவே ஆயிட்டாரு. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் முதல்வர் தான். அடுத்தது பிரதமர் ஆகிறதுக்கு உண்டான வேலையா அவருக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க தான் இவங்களை வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்களே. இப்படிப்பட்ட பசங்களை தற்குறின்னு சொல்லாம நம்ம என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க? நான் சென்ற காணொலியில கூட தற்குறின்னு சொன்னாக்க கோச்சிக்கிறாங்க, அதனால நான் அப்படி சொல்ல மாட்டேன்னு. ஆனா தாய்லாந்துல போய் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்களே, அவங்க என்னன்னு நம்ம சொல்ல முடியும்? தற்குறின்னு தானே சொல்ல முடியும். ஒரு படிச்ச பசங்களுக்கு இங்க இருந்து தாய்லாந்து போக தெரியுது. படிச்சிருக்கும் தானே தாய்லாந்து போறாங்க, பிளைட் ஏறி போறாங்க. அங்க போயிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னாக்க ஒரு மாநிலத்துக்கு தான் இருக்க முடியும், இந்தியாவுக்கு இருக்க முடியுமா? இது கூட புரியாதா? அறியாம ஏதோ ஒண்ணு வாய்க்கு வந்ததை உளறி கொட்டிக்கிட்டு இங்கேயே கூட்டங்கள்ல பேசிட்டு இருக்கும்போது மைக்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க பாட்டுக்கு டிவிக்கேன்னு
கத்திட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல சீமான் சொன்னது எந்த அளவுக்கு சரியா இருக்கு பாத்தீங்களா? தற்குறின்னு சொன்னா கோபம் வருது, உடனே கேள்வி கேட்கிறாங்க. நம்ம கனிமொழி அக்கா மயிலரங்க மேடையில கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த தற்குறிங்களை வளர்த்து விட்டது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒன் இண்டியா யூடியூப் சேனல்ல டிவிக்கு அந்த பசங்களை வச்சு பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் பேட்டி அவங்க கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க. அதுக்கு பேசிட்டு இருக்கும்போது அப்பயும் அப்படிதான் தற்குறின்னு சொல்லலாமா அப்படின்னு பல்வேறு விதமான அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. அவர் எவ்வளவோ ஒரு விஷயத்த புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. நீங்க அரசியல் கத்துக்கணும், பழகணும், உங்க தலைவர் அரசியல் பேச மாட்டேங்கிறாரு, இந்த கட்டமைப்பு இல்லாததுனாலதான் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் ஏற்படுது. அது மட்டும் இல்ல, அவர் 12 மணிக்கு வருவாருன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்ததுனால தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்ட்டு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனாலும் அவங்க விதண்டாவாதம் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவு இது பண்ணாலும், அவங்க பக்கம் எத்தனை இதை நம்ம உதாரணங்களை எடுத்து சொன்னாலும் அவங்க செய்யறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தற்கொலை எங்களை யார் இப்படி தற்கொலையா ஆக்குனது அப்படின்னு சொல்லி அந்த நம்ம பசங்க தான் அவங்க கேட்டாங்க. அந்த பொறுப்பு நம்ம எல்லாத்துக்குமே தான் இருக்கு. ஆனா நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்துதான் மேடைகள்ல பேசிட்டு இருக்கோம், கருத்தரங்கங்கள் இந்த மாதிரி எல்லாம் பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்கோம். அவங்க கேட்டு பழகி இருக்கணும், அது வேற விஷயம். அவங்க கேட்காது ஒண்ணு. ரெண்டாவது அவங்க இப்படி ஒரு அரசியல் கருத்தியலை பேசுறதுக்கு பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர் இவங்க எல்லாம் படிச்சிருக்கணும். உலக தலைவர் சாக்ரட்டிஸ், ஐன்ஸ்டீன் இந்த மாதிரி விஞ்ஞானிகள் எல்லாம் படிச்சிருக்கணும். ஒரு கருத்தியல் ரீதியா பேசுவதற்கு அவங்க எல்லாம் படிச்சு அறிஞ்சு கலந்து ஆலோசனை பண்ணி ஆய்வு பண்ணாக்கத்தான் அப்போ அரசியலை இவங்களால பேச முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதையெல்லாம் இவங்க படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த கீழே விழுந்துட்டாங்க, யார் ஒருத்தர் விழுந்தாலும் அவங்கள போய் தூக்கி விடணும்னு தானே, அதுதானே மனிதாபிமானம். தூக்கி விட்டு ஒரு சின்னது பெருசா நீங்க ஒன்னும் தியாகம் பண்ண தேவையில்லை. கீழே விழுந்தவங்கள தூக்கி விடணும். அதை பண்ணாம அவங்க மேல நின்னுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறங்கிறது என்ன ஒரு இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு அருள்மொழி அக்கா சொன்னாங்க. அவங்க மேல நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ இதுக்கு என்ன படிப்பு படிக்கணும்? கீழே விழுந்தவங்கள தூக்கி விடுறதுக்கு எதுக்கு படிப்பு, அறிவு எதுக்கு? அதுக்கு ஒரு மனிதாபிமானம், நடைமுறை தெரிஞ்சா கீழே யாராவது விழுந்துட்டா போய் தூக்கி விடணும், அந்த அறிவு இருந்தா போதுமே. இந்த மரத்தெல்லாம் தொங்க சொல்லி யார் அதெல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க? தற்குறின்னு சொல்றதுக்கு மட்டும் கோபம் வந்துருது இல்ல. பொது சொத்துக்கள்லாம் போயிட்டு ஸ்கூல் காம்பவுண்ட் ஏறி குதிச்சு போய் அங்க இருக்கிற டாய்லெட் அட்டையை பிரிச்சுக்கிட்டு கீழே டாய்லெட் எல்லாம் உடைச்சிங்க. அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, பொது சொத்துக்களை சேதம் விளைவிக்க கூடாது அப்படின்றதுல உங்களுக்கு தெரியாதா? இதுக்கெல்லாம் ஒருத்தர் சொல்லி கொடுக்கணுமா? மற்ற அரசியல் கட்சி நிகழ்வுகள்லாம் நடக்குது, அங்க யாராவது போய் இந்த மாதிரி பண்றாங்களா? இதை யோசிச்சு பார்க்கணும்ல. எங்களுக்கு தற்குறின்னு சொல்றீங்கன்ட்டு கோபம் வர்றீங்க, இதையெல்லாம் யார் செய்ய சொன்னது? இதுக்கு என்ன பெரிய PhD படிச்சுட்டு வந்தா தான் தெரியுமா? தலைவர்களை படிச்சா தான் தெரியுமா? இது சாதாரண ஒரு நடைமுறை. இதை கூட தெரியலன்னா எப்படி? அதனால இந்த டிவிகேன்ற இந்த இளைஞர்கள் தமிழ்நாட்டுல தான் டிவிகேன்னு டிவி இருந்தீங்க. தாய்லாந்துல போய் அங்க டிவி அவருக்கு அதனால என்ன நன்மை வந்திருக்கும்? ஒரு யூடியூபர்கிட்ட போயிட்டு, தாய்லாந்து யூடியூபர்கிட்ட போயிட்டு அதை சொல்றதுனால அவருக்கு என்ன புரிஞ்சிட போகுது? இல்ல இவங்க கட்சிக்கு தான் என்ன நன்மை வந்துட போகுது? இந்த வீடியோ யார் வெளியிட்டதுன்னா அவர் தளபதி தெரியல, அவருக்கு விஜய் தெரியல, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னா கூகுள் போட்டு பாக்குறாங்க, வரல. அத பெருமையா எடுத்து அவங்களுடைய டிவிக்கே மண்டல ஐடி விங் அந்த சேனல்ல போட்டு விடுறாங்க. பெருமையா எடுத்து இதை போட்டு விட்டாங்க அவங்கதான். அதுக்கு பிறகுதான் இது வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை எடுத்து அவங்க போட்டு விடுறாங்கன்னா அப்போ இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இந்த டிவிகேன்ற பிராண்ட தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுசும் பேசணும், இந்தியா முழுசும் பேசணும் என்ற எண்ணத்துல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தாய்லாந்துல போய் பேசி என்ன நடக்க போகுது? தமிழ்நாடு தாண்டி போய் ஆந்திர பக்கத்துல இருக்கிற கேரளாவுல டிவிகேனா என்னன்னு தெரியுமா? விஜய்னா யாருன்னு தெரியும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. விஜய் தெரியும், கேரளாவுல தெரியும், ஆந்திராவுல தெரியும், எல்லா இடத்துலயுமே நடிகர் விஜய்னா தெரியும். ஆனா அங்கெல்லாம் போய் நீங்க எலெக்ஷன் நடத்த கட்சியில தேர்தல்ல சந்திக்க போறீங்களா? எதுக்காக அங்க போய் டிவிகேன்னு சொல்லணும்? இது என்ன அகில இந்திய கட்சி? அது தமிழக வெற்றி கழகம்னு தானே வச்சிருக்கீங்க. அகில இந்திய கட்சியா இருந்தாக்க கூட இந்தியாவில தானே நீங்க பிராண்ட் ஆக்க பார்க்கணும். தாய்லாந்துல போய் எதுக்கு பிராண்ட் ஆக்கணும்? இந்த பசங்க சிந்திக்கணும். இது இன்னைக்கு இதுதான் வைரல் ஆயிட்டு இருக்குது.
உங்களை தற்கொலைன்னு சொன்னாக்கா கோவப்படுறீங்க. அப்படி சொல்லாத அளவுக்கு நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலாவது இருக்கணும். சரிங்களா? இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்தை நம்மோடு பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.